தேசிய கைத்தறி தினம் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. கோவை மக்கள் சேவை மையம் ஐடியா மேக்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து இந்த வருடம் 92 கல்லூரிகள், 4000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போட்டியாளர்களாக பங்கேற்று கிட்டத்தட்ட 40,000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பார்வையாளர்களாக இருந்து இந்த வருட தேசிய கைத்தறி தினத்தை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். இன்று அதனுடைய நிறைவு நாள். அத்தனை கல்லூரியிலுமே போட்டியை நடத்தி ஒவ்வொரு கல்லூரியிலும் 3 பேர்த்தை தேர்ந்தெடுத்து இன்று அவர்களுக்கிடையே நிறைவு நிகழ்ச்சியை நடத்தி கைத்தறி மகாராஜா, மகாராணி, கைத்தறி ராஜா, ராணி, இளவரசன், இளவரசி என பட்டங்கள், சிறப்பு பங்களிப்புக்காக அவர்களுக்கு சிறப்பு பரிசுகள், பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் சான்றிதழ்கள் என்று கைத்தறியை பற்றி இளைய சமுதாயம், மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டினுடைய விவசாயத்திற்கு சரிசமமாக நெசவு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயத்திற்கு கௌரவத்தை அளிக்க வேண்டும். அவர்களுடைய தொழிலுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அந்த கைத்தறியை வாங்குவதன் வாயிலாக நெசவாளர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருஷமும் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். ஒவ்வொரு வருஷமும் போட்டியாளர்கள் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கோவையை தாண்டி இப்போது ஈரோடு மாவட்டத்திலே கூட கல்லூரிகள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். கடந்த வருடமும் இந்த வருடமும் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த கல்லூரிகள் கூட இந்த நிகழ்ச்சியில் அதிகமாக பங்கேற்றிருக்கிறார்கள். இது ஒரு விதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கின்ற விக்ஷித் பாரத், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் அத்தனை தரப்பு மக்களுக்குமான அங்கீகாரம் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கைத்தறி என்பது நமது நாட்டினுடைய அடையாளம். இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அவர் பின்னால முதுகலை வரைஞ்சிட்டு வந்தார், டிராப் பண்ணிட்டு வந்தார். ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன கைத்தறி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு கிரியேட்டிவிட்டி அது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும், ஏன் தமிழ்நாட்டை எடுத்துட்டா கூட இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பான கைத்தறி அடையாளம் உண்டு. கோவை என்பது பாரம்பரியமாக ஜவுளித்துறையோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த கோவை மாவட்டத்தில் நெகமம் காட்டன், கோவை காட்டன், சிறுமுகைப்பட்டு என்று பல்வேறு விதமான கைத்தறி நெசவுகள் பாரம்பரியமாக இந்த பகுதிக்கு சொந்தமா இருக்கு. இன்று அவையெல்லாம் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு சிறப்பான தரம் வாய்ந்தவையா இருக்கும்போது அவர்களை பற்றிய அந்த புரிதல், அந்த தொழிலை பற்றிய தெரிந்து கொள்ளல் என்று பல்வேறு விஷயங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக இந்த மாவட்டத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு கிடைக்குது. இது ஒரு விதத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரதமர் மோடி அவர்களுடைய கனவினை நிறைவேற்றுகின்ற ஒரு சிறிய பணியில் நாங்களும் இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறது. 8 வருட காலம் இதை தொடர்ச்சியாக செய்து வருவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கைத்தறி பண்றவங்க வங்கியில லோன் கேட்டு போகும்போது நிறைய சிரமங்கள் ஏற்படுது. அதை கலைஞருக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. சிறுமுகையில இருந்து நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. நிச்சயமா கைத்தறி நெசவாளர்களுக்கு அந்த பகுதியில் ஏதாவது ஒரு வங்கிகளில் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம். இதற்கு முன்பாக கூட நானே நேரடியாக சிறுமுகை போய் அங்க இருக்கிற கைத்தறி நெசவாளர்களோட நிறைய பேசியிருக்கோம். அவங்களுக்கு என்ன விதமான நூல் வங்கியோ அல்லது கைத்தறி சங்கங்கள், ஏன்னா நிறைய கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமா தான் மக்களுக்கு நிறைய நன்மை கிடைக்குது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நிறைய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாமே ஒரு டிஃபெக்டா இருந்து வரக்கூடிய பணத்தை அந்த உறுப்பினர்களுக்குள்ள பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கே தவிர ஆக்டிவிட்டிஸ் நிறைய இல்லை. இது எனக்கும் தெரியும். அதனால இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மாநில அரசாங்கத்தின் கீழே வருது. இந்த இருக்கக்கூடிய சொசைட்டிஸினுடைய நிர்வாகத்தை சீரமைத்து மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு உதவி திட்டங்களை நாம் பெற முடியும். அதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்லணும்னா, 1 district 1 product அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தோட திட்டம். கிட்டத்தட்ட 4-5 வருஷமா இந்த 1 product 1 district அப்படிங்கறத பிரதமர் மோடி பல்வேறு இடங்கள்ல அது பிரபலப்படுத்திட்டு இருக்காரு. சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பொருள், அந்த மாதிரி தமிழக அரசு கூட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பொருள் என்று அடையாளப்படுத்தி அந்த பொருளை உருவாக்குவதற்கு, அந்த பொருளை சந்தைப்படுத்துவதற்கு, அதை பிரபலப்படுத்துவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கணும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் குறைஞ்சபட்சம் 4-5 பொருட்கள் இருக்கு.
கோயம்புத்தூர் எடுத்துட்டா கூட ஜவுளி இருக்கு, என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இருக்கு, சுற்றுலாத்துறைக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இந்த மாதிரி எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பொருள் சிறப்பாக உற்பத்தி செய்யப்படுகிறதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் என்று சொல்கின்ற திட்டத்தை வேகமாக இங்கு அமல்படுத்த வேண்டும் தமிழக அரசு. அப்படி பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி சிறுமுகையில் இருக்கக்கூடிய அந்த நெசவாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அடையாளம் அவர்களோட பொருளோட சேர்ந்து கிடைக்கும் போது கூடுதலான வங்கி கடன், அவர்களுக்கு பொதுவான வசதிகளோடு கூடிய மையங்கள் இவையெல்லாம் அமைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு எதிராக அனைத்தையும் செய்துவிட்டு தமிழர் என்ற முகமூடி அணிந்து ஆதரவு இயக்கம் பாஜக முதல்வர் தமிழர் முகமூடி அணிந்து ஆதரவு கேட்கிறாங்க. முதல்வர் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதாவது தமிழர் அப்படின்னு சொன்னா திமுக காரங்க கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? திமுக காரங்க மட்டும்தான் தமிழரா? மற்றவங்க எல்லாம் தமிழர் இல்லையா? என்ன விதமான சிந்தனை இது? இன்று தமிழகத்தை சார்ந்த ஒருவர், ஒரு தமிழர் இவ்வளவு பெரிய நாட்டில் துணை ஜனாதிபதியாக போட்டியிடுவதற்கு மட்டுமல்ல, துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பும் அவருக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு ஆதரவு தெரிவிக்காமல் தமிழர்கள், தமிழர் கலாச்சாரம் என்று பொய் பேசிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை அவர்களுடைய ஆதரவை திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்குவதன் வாயிலாக தாங்கள் உண்மையான தமிழ் நண்பனா இல்லையாங்கிறத காட்ட முடியும். இதற்கு முன்பாக பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெருமை நம்ம கொங்கு மண்டலத்திற்கு, தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது இத்தனை வருஷ காலம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒரு தமிழருக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்பினை கொண்டாடாமல், பாராட்டு தெரிவிக்காமல், ஒரு தேசிய கட்சியில இருக்கிறதன் வாயிலாக இன்று அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு தருணத்தை வேண்டுமென்றே அவர்களுடைய அரசியலுக்காக இதை முகமூடி என்று சிறுமைப்படுத்துகின்ற வேலையை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் செய்கிறார். ஒடிசாவை சேர்ந்த ஒரு பழங்குடி பெண்மணியை ஜனாதிபதியாக அவரை வேட்பாளராக அறிவிக்கின்ற பொழுது ஒடிசா மாநிலத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் ஆதரவு கொடுத்தார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்திலும் இதே மாதிரி ஒரு ஜனாதிபதியாக வாய்ப்பு கிடைப்பதற்கு அவங்க மகாராஷ்டிரா மாநிலத்துக்காரங்களுக்கு மராட்டி பெண்மணிக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அங்க ஆதரவு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்று பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய திமுக இந்த நேரத்தில் அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி செய்வது அவமானகரமானது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களோடு அவருக்காக அந்த கூட்டணி கட்சியில கூட இருக்கிறவங்க அந்த அரசியலுக்காக துணை போகாமல் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வரலாற்று வாய்ப்பினை நாமும் அந்த பெருமையில் பங்கு கொள்வோம் என அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். வடமாநிலத்திலிருந்து வர வாக்காளர்கள், குறிப்பாக பீகார்லேருந்து வர வாக்காளர்களுக்கு வந்து வாக்காளர் அடையாளத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி திமுகவும் அதோடைய கூட்டணி சொல்லிட்டு வராங்க. இந்த நிலைமையில ஸ்டாலின் வந்துட்டு பீகாருக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரா? அதாவது வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை, குறிப்பாக அவர்கள் ரயில் பயணங்களை பற்றி கேவலமாக வீடியோ போட்டது, அவர்களை இழிவாக பேசுகின்ற முக்கியமான அமைச்சர்கள், நிர்வாகிகள் எல்லாம் அரவணைப்பது என்று இந்த நாட்டில் இருக்கின்ற இந்திய குடிமக்களை, குறிப்பாக வட இந்திய மக்களை எல்லாம் அவமதிக்கின்ற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இவர்களுடைய தமிழ் அடையாள அரசியலுக்காக பல்வேறு மாநிலங்களில் வாழுகின்ற லட்சக்கணக்கான தமிழ் மக்களுடைய கௌரவத்தை, அவர்களுடைய பாதுகாப்பை இவர்கள் கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்க வாக்குரிமை பெறக்கூடாதுன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவங்க மற்ற மாநிலத்தில் கொடுக்க கூடாதுன்னு அரசியல் கட்சிகள் அங்க இருக்கிறவங்க பேசினா எப்படி இருக்கும்? இது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை சிதைக்கின்ற செயல். அந்த வாக்குரிமை என்பது இந்திய குடிமகனாக இருப்பது, குறிப்பிட்ட வயதை நிறைவு செய்திருப்பது, குறிப்பிட்ட வருடங்கள் ஒரு இடத்தில் வசித்திருப்பது போன்ற காரணங்களை வைத்துதான் வழங்கப்படுகிறதே தவிர அவர்கள் பீகாரியா, தமிழரா, கன்னடவா, தெலுங்கரா என்று பார்த்து வாக்குரிமை கொடுக்கப்படுவது இல்லை. நன்றிங்க. இன்று கூடுதலாக இன்னொரு தகவல் மீடியாக்கள்லையும் நம்ம பார்த்துருக்கோம். கிணத்துக்கடவுல பாலியல் தொல்லை கொடுத்ததற்காக 2 ஆசிரியர்களை இடமாற்றம் செய்திருக்கிறது தமிழக அரசு. இடமாற்றமா? 5 பேர் இடமாற்றம். 2 பேர் மீது போக்சோ, 5 பேர் இடமாற்றம்.
திராவிட மாடல் என்று சொல்லிக் கொடுக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பட்டியலினத்தை சார்ந்தவங்களுக்கு பாதுகாப்பில்லை, கல்வித்துறையிலே முன்னேறிக்கின்ற மாநிலம் அப்படின்னு பெருமை பேசுகின்ற தமிழகத்தில் இன்று பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை என்கின்ற சூழலுக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். கற்பனையான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காமல் ஒரு 2 வீடியோ 4 போட்டோ இதுதான் கவர்மெண்ட், இதுதான் கவர்னன்ஸ் அப்படின்னு நினைக்காம மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உண்மையிலேயே மாணவிகளுடைய நலன், பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை பற்றி அவர் தீவிரமாக யோசிக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் எங்கள் கோரிக்கை. ராமர் முதல்ல அவங்க எல்லாம் உண்மையான ராமாயணத்தை முதல்ல படிக்கணும். அவங்களா இஷ்டத்துக்கு அவங்களே ஒரு கற்பனை பண்ணிட்டு பேசினா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நாட்டிற்கே உரித்தான மிகப்பெரிய இதிகாசங்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையை பற்றிய முக்கியமான தர்மங்களை சொல்லக்கூடிய ராமாயண மகாபாரதத்துல உண்மை கதைகளை அவங்க படிக்கணும். எங்கேயோ யாரோ ஒருத்தர் கட்டுக்கதை சொன்னாங்கன்னா அந்த கட்டுக்கதை நம்பிட்டு பேசுறது சரியா இல்லை. இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த சனாதன தர்மத்தை அழிப்பதற்காக பல்வேறு திசைகளில் இருந்தெல்லாம் உலகம் முழுக்க இந்த நாட்டுக்கு வந்து இந்த தர்மத்தை அழிக்க முயற்சி பண்ணாங்க. அது மதமா இருக்கலாம் அல்லது எல்லைகளா இருந்து அதுக்கப்புறம் இங்க வந்தவங்களா இருக்கலாம். ஆனால் அத்தனையும் மீறி சனாதன தர்மம் என்று சொல்கின்ற ஹிந்து தர்மம் இந்த நாட்டில் நிலை பெற்றிருக்கிறது. இதை அழிப்பதற்கு இந்த இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நினைச்சாலும் அழிக்க முடியாது. அவங்க முன்னாடி போயிட்டே இருப்பாங்க, அவங்க பின்னாடி வரவங்களை பார்க்க சொல்லுங்க, எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க. அதனால ஹிந்து தர்மம் என்பது அழியாத ஒரு தர்மம். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பூரணமாக வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய அமைதியான ஒரு தர்மம் இந்த உலகத்திலேயே இருக்க முடியும் என்றால் அது சனாதன தர்மம் மட்டும்தான். அந்த ஹிந்து தர்மத்தை அழிக்கிறேன்னு பேசுறவங்க எல்லாம் என்ன மாதிரி அவங்க அழிஞ்சு போயிட்டு இருக்காங்கன்னு வரலாறு சொல்லும். நன்றி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை பண்றதோ இல்லை அவங்களோட எந்த மாதிரியான தொகுதி பங்கீடு விஷயங்கள் எல்லாமே டெல்லி தலைமையும் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற அதிமுக சேர்ந்து தான் முடிவு பண்றாங்க.